தினமொரு வசனம். ஓசியா 6:4. எப்பிராயிமே, உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே, உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒளிந்து போகிறது. ஆன்மீக வாழ்க்கையில் விருப்பமுள்ள பல கிறிஸ்தவர்கள் கூட பக்தியுள்ள கிறிஸ்தவர்களாக விளங்க விரும்புகின்றார்களே அன்றி பரிசுத்தவான்களாக விளங்க விரும்பவில்லை. தாங்கள் பக்தியாய் வாழ்கின்றோம் என்ற உணர்வு வினை பெற்றிட விரும்புகின்ற பல கிறிஸ்தவர்கள் தாங்கள் பரிசுத்தமாக வாழ்கின்றோம் என்ற உணர்வினை பெற்றிட விரும்புவதில்லை. ஜெபம், வேத வாசிப்பு, ஆராதனை, காணிக்கை, தான தர்மம், சில நல்ல ஒழுங்குகள் ஆகியவைகள் தமக்கு இருந்தால் இவைகள் நாம் பக்தியானவர்கள் என்ற உணர்வினை நமக்கு தரும். ஆனால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நம்முடைய குணங்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய செயல்களின் தன்மை எப்படி இருக்கின்றது என்றெல்லாம் கவனிக்கும் போதுதான் நாம் பரிசுத்தவான்களாக விளங்க முடியும். பக்தியான பல நடவடிக்கைகளோடு நாம் காணப்படும் போது அவைகளால் நமக்குள் ஒரு நல்ல திருப்தி உண்டு என்பது உண்மைதான். ஆயினும் அந்த திருப்தியினால் பெரிய பிரதிவிளைவுகள் இல்லை. அவைகள் நமக்கு உண்மையான சமாதானத்தையோ சந்தோஷத்தையோ மன நிறைவையோ தந்து விடுவது இல்லை. ஏனென்றால் வெறும் பக்தி செயல்களுக்கு பின்னால் தேவன் இல்லை, அங்கே தேவ உறவும் இல்லை. நான் எனக்குள் எப்படி இருக்கின்றேன்? என்னுடைய இருதயம் எப்படிப்பட்ட குணங்களை கொண்டிருக்கின்றது? என்னுடைய செயல்கள் சரியானவைகளா என்றெல்லாம் சிந்திக்கும் பழக்கம் உடையவன்தான் தேவ உறவின் தேவையை உணர்கின்றான். அந்த மனிதன் தேவ உறவினை நாடி தேடுகின்றான். அதனுடைய விளைவாக அவனுடைய இருதயம் பரிசுத்தமாக விளங்குகிறது. அந்த மனிதன் தேவனை அறிந்தவன். அவனால் பிறருக்கு பயனுண்டு. அவனுடைய வாழ்க்கை பலருக்கு நல்ல முன்மாதிரி. அந்த மனிதன் தேவ உறவினால் எந்த சோதனை புயல்களையும் சந்திக்கின்றான். நிக்கோதேமு பக்தி மிக்கவன், ஏராளமான பக்தி நடவடிக்கைகள் உடையவன். ஆனாலும் அவன் பரிசுத்தவான் அல்ல. எனவேதான் இயேசு மறுபடியும் பிறந்து தேவ ஆவியை பெற வேண்டியதன் அவசியத்தை அவனுக்கு சுட்டி காட்டினார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் தேவ வழிகாட்டுதலை பின்பற்றுபவராகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.